தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ போடுறது கூட எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு தான் போட்டேன். ஏன்னா எது ஒன்றுமே அம்மாட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது ராகவா லாரன்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தது அம்மா பாசம்னா என்ன. ஏன்னா உலகத்தில் எவனுக்குமே தாய் தந்தைய அம்மா அப்பாவை போற்றி புகழணும் மரியாதை செலுத்தணும்னு தெரியாது பாருங்க. அவர் சொல்லி தான். அதனால் இந்த வீடியோ போடணும் கூட இந்த ராகவா லாரன்ஸை பற்றி இப்படி போடலாமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கூட கேட்டுட்டு தான் போடுறேன்னு கூட வைங்களேன். அவர் எப்பயுமே சாட்சியோடு தான் பேசுவார். அதே போல தான் இன்னைக்கும் சாட்சியோடு பேசியிருக்காரு. சாட்சிகளை கூட்டிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு. ஆனால் நாயால் நாசமாக போயிட்டாப்புல அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதாகவும் உறுதியாயிட்டது மாதிரியும் அதுக்கான ஒரு முன் தயாரிப்பு மாதிரி எல்லாரும் மாதிரி வந்துடக்கூடாது, நமக்கு வித்தியாசமாக வரணும்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரலாமா, உங்கள் கருத்தை சொல்லுங்க, எங்கள் அம்மா வாப்பா நீ அரசியலுக்கு இப்போ நீ போகலாம்ப்பா, முந்தியெல்லாம் சொல்லுவாங்க அரசியல் சாக்கடை போகாதப்பான்னு, இப்போ சொல்லிட்டாங்க அதனால நான் வர்றேன் அப்படின்னா வந்துட வேண்டியதானே. இல்லை, அவர் திரும்ப மக்கள்கிட்டையும் கருத்து கேட்குறார். அப்போ அந்த கருத்து பேசுகிறப்ப கொஞ்சம் இடறிட்டார். என்னன்னா மக்களை பார்த்து சும்மா நாய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் நான் தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி ராகவா லாரன்ஸ் நாயால கெட்டாப்புல. மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசி சில நாய்க்கு ரொட்டி போடணும் பிஸ்கட் போடணும், ஒரு சில நாய் பிரியாணி தான் கேட்கும், அது நான்வெஜ் நாய் அதனால அதுக்கு பிரியாணி போடணும் அப்படின்னு மக்களை பேசுனதுடைய விளைவு கிட்டத்தட்ட விஜய்க்கும் ராகவா லாரன்ஸுக்கும் ஒரு பெரிய விரிசலை உருவாக்கிருச்சு அப்படிங்கிறதான் தெரியுது. ஏன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு மக்களை நாயின்னு சொன்னதை இதை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல விஜய் ஏற்பாரா அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்பாரு தான். ஏன்னா ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கிற இந்த மேட்டர்ல ராகவா லாரன்ஸுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்து அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. திரும்பவும் அம்மா சப்ஜெக்டுக்கே வர்றாரு. யாரு? ராகவா லாரன்ஸ். என்ன சொல்றாரு? இது அம்மா சொன்னேன், நான் அரசியலுக்கு நீ போக வேணாம் அப்படின்னு சொன்னேன், அதனால போக வேண்டாம்னு சொன்னதா சொல்லிட்டார். அப்ப அம்மா பேச்ச மீற மாட்டார்ல, அப்ப என்ன சொல்லணும்? நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லணும்ல. ஆனா அப்படி சொல்லல. திருச்சி கிழக்கில் நான் நிக்கல. இப்ப யார் சொன்னா நீங்க நிக்க போறீங்கன்னு? இப்ப யார் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா, எந்த கட்சி கொடுத்துச்சு அதை மாதிரி சொல்லுங்க. அரசியலுக்கு வரவா அப்படின்னு தான் கேட்டீங்க. எந்த கட்சியில நீங்க சொல்லல. இல்ல புதிய கட்சி ஆரம்பிக்கிறனா அப்படிங்கிற கருத்துலாம் சொல்லல. மொட்டையா என்னத்தையோ ஊதி விடுறது, நான் அரசியலுக்கு வரலாமா. இவங்களும் அதுக்கு கருத்து போடுறாங்க. சில பேர் வா, பல பேர் வரவே வந்துடாத, அங்கிட்டு ஓடி போயிரு, ஆந்திரா பக்கம் ஓடி போயிரு, நீ செய்யற சேவையவே செய்ய, அதுவே நல்லா தான் இருக்கு, இப்படியெல்லாம் எல்லாரும் போட்டான். ஒருத்தன் கூட அரசியலுக்குனா நீ எந்த கட்சிக்கு வர போறேன்னு சொல்லுப்பா. திமுகவுக்கு போக போறியா, இல்ல உன்னுடைய பரம தலைவர் ரஜினிகாந்தோடைய மனைவி ஆரம்பிச்சிருக்கிற மக்கள் மேடை அதுக்கு போக போறியா, இல்ல புதிய கட்சி ஆரம்பிக்க போறியா சொல்லுப்பான்னு எவனும் கேட்கல. அரசியலுக்கு வர்ற சரி, நீ அப்ப எந்த அரசியலுக்கு வேணா நீ வந்தாலும் நீ வந்திருப்பா, உள்ள வந்திருப்பான்னு சொல்லலாமா? திமுகவுக்கு வந்தா அது ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதிமுகவுக்கு வந்தா அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, பாரதிய ஜனதாவுக்கு போனா அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அப்ப அதை வச்சுதானே ஒருத்தன் கருத்து சொல்லுவான். அந்த அடிப்படையிலேயே அந்த கேள்வியிலேயே பிழை இருக்குது. உன்கிட்ட 22 வருஷமா உழைச்சேன், 22 வருஷமா உழைச்சேன். டேய், நீ உழைச்சதே அப்ப அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு தானா? உழைச்சேன் இன்னைக்கு கூட பேசுறப்ப ஒரு தம்பியை கூட்டிட்டு உட்கார வச்சு பின்னால புடிச்சுக்கிட்டு பேச சொல்றாப்ல. நான் சொல்றேன், சாட்சியோட தான் வருவாப்ல. சாட்சியோட அப்படியே அவர் சாட்சி சொல்றாப்ல. அந்த தம்பி, அண்ணன் எங்க அப்பா, அவர் அப்பா மாதிரி எனக்கு, அண்ணன் மாதிரி எனக்கு, தாய் மாதிரி. டேய், சேவை எல்லாரும் செய்யறான், எக்கச்சக்கமான பேர் செய்யறான். வலது கை செய்யறதை இடது கை தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுதான் அரசியலுக்கு தகுதியா அப்படின்னா அதுவும் ஒரு தகுதி, அவ்வளவுதான். உனக்கு அந்த தகுதி இருக்கா? இந்த மண்ணுக்கு நீ மக்களுக்கு அரசியல்ல தான் சேவை செய்யணும்னு என்ன விதி இருக்குதுன்னு கேட்கிறேன். உடனே சொல்றாரு, திருச்சி கிழக்குல அப்படி நிக்கணும்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா அங்க எத்தனையோ வருஷமா விஜய் கட்சியில அப்படின்னு அவரே சொல்றாப்ல. விஜய் கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல தான் போய் சேர போறேன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாப்லன்னா, சினிமா ரசிகரா இருந்து விதை போட்டு வேலி போட்டு தண்ணி ஊத்தி வளர்த்த ஒருத்தர் இருப்பாங்க, அங்க போய் நான் நிக்கலாமா? அப்ப நீ வெளிப்படையா கேட்க வேண்டியதானே, தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் வரவா வேணாமான்னு. கேள்வி பொதுவா இருக்குது, அரசியலுக்கு வரவா வேணாமான்னு. ஆனா பேசுற பேச்செல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இவருக்கு திருச்சி கிழக்குல சீட்டு கொடுத்த மாதிரியும், இப்ப அந்த உரசலுக்கு அப்புறம் விஜய்க்கு அவருக்குமான அந்த நாயின்னு மக்களை பேசுறதுக்கு அப்புறம் வந்த உரசலுக்கு அப்புறம்
திருச்சி கிழக்குல நான் நிக்கல, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க ஏற்கனவே அப்படின்னு அப்படியே அவர் குருநாதர் ரஜினி ஸ்டைல்லே பேசுறாப்ல. அந்த மாடுலேஷனு, அந்த ஸ்டைலு, அதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதெல்லாம் அப்படியே ரஜினி மாதிரியே தாங்க. இந்த வர்றேன், அந்த வர்றேன், அந்த வர்றேன், இப்படி வர்றேன், அப்படி வரேன்னு கடைசியில் வரவே மாட்டாங்க. அதுதான் இப்பயும் நடக்க போகுது, வேற எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி 4 பேர் 5 பேர் பேசணும். எல்லாரும் மாதிரி நம்ம வந்துடக்கூடாது, வித்தியாசமா வந்துடணும். இதை தாண்டி என்ன இருக்குங்க? இதை தாண்டி இங்கே ஏதாவது இருக்குதா? போன வீடியோ நடக்கிறப்ப 4 பயல்களை கொடுத்து நிப்பாட்டி வச்சு, இவனை நான் 1 வயசுலேருந்து வளர்க்குறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபோட்டோ, 1 வயசுல இவர் அந்த பையனும் ராகவலாரன்ஸ் இந்த ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஒரு 4 பேர் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த 4 பேரை நிற்க வச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு சாட்சியோட ஒரு ஃபோட்டோ. இப்படி இதெல்லாம் இந்த நிரூபிக்கிறது எதுக்காக? ஐயா, நீ சேவை செய்கிற சரி, ஆனால் அந்த சேவைக்கு பின்னால் ஒரு பெரிய அறக்கட்டளை இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் பணம் தர்றாங்க? சரி, நான் இப்போ தான் வரேன், விஜய் வந்தோடனே தான் நான் வரணும்னு எனக்கு ஆசை வருது அப்படின்னா, அது விஜயோட தான் இணைந்து தான் வரணும் அப்படின்னா, அப்போ மற்றவங்களாம் வந்து சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சவங்க சரியில்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, திரும்ப வந்து நான் வந்து ஒரு முடியாத பையனுக்கு போய் நான் போய் உதவி கேட்டேன், இவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஊனமுற்றோர்லாம் சேர்ந்து பழைய பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் இந்த கம்பில் ஏறுற அந்த விளையாட்டுகளை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட பேசினேன், உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பேசினேன், அவங்க இதுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, அப்படியெல்லாம் பேசுறீங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஏன் அன்னைக்கு வரல நீங்க அரசியலுக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப ஏன் வரல? அப்ப அவங்கெல்லாம் தவறுன்னு அப்ப பேசுங்க. இதோட உள்ளார்த்த அர்த்தம் என்ன? அவங்கெல்லாம் தப்பு, அவங்கெல்லாம் தவறானவங்க, விஜய் மட்டும்தான் சரியானவர். அதை கூட தெளிவா உறுதியா தமிழக வெற்றி கழகம் தான், எனக்கு தலைவர் விஜய் தான் அப்படின்னு கூட வெளிப்படையா பேசுறது இல்லையே. ஆனாலும் உங்க உள்ளுக்குள்ள இருந்த உண்மை வெளியே வருது. திருச்சி கிழக்குல சீட்டு கொடுத்த மாதிரி அதை வேணான்னு சொல்ற மாதிரியும் இதெல்லாம் எதுக்கு? வரணும்னா நேரா போங்க. இந்த எல்லாரும் போய் சேர்றாங்கல்ல, அப்படி போய் சேருங்க. எல்லாரும் வரிசையில் நின்று போய் சேர்றாங்கல்ல, அது மாதிரி போய் நின்று சேருங்க. போய் முதல்ல கட்சியில போய் சேருங்க. அதை விட்டுட்டு அம்மா சொன்னாங்க, அப்பத்தா சொன்னாங்க, பெரியாத்தா சொன்னாங்க, சின்னாத்தா சொன்னாங்க, இப்ப வேணாங்கிறாங்க. உங்க கருத்து என்ன? மக்கள் கருத்து என்ன? இதெல்லாம் தேவையில்லாதது. வர்றியா? எந்த கட்சிக்கு வர போற? இல்ல புதிய கட்சி ஆரம்பிக்க போறியா? உன் நோக்கம் என்ன? அதை போய் செய்ய. அதை விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறதுனா இதுல இருந்து ஒரு ஹைப் கிடைக்கும்னு அப்படி ஒரு எண்ணமா? உழைக்கிற நாய் கடிக்காதுங்க. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.